ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. முதல்ல இந்த குருகுல கல்வி முறையை நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஒரு தேடல்ல நான் ஐயா கிட்ட கண்காணிச்சிருக்கேன். ஐயா ஒரு வார கால பயிற்சியில எனக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்திருக்காங்க. முன்னாடி புத்தகம் ஒரு சிறந்த நண்பன் அப்படின்னு படிச்சு மூலகமா சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் மனமே குரு அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் அறிவே கடவுள் அப்படின்னு சுத்திட்டு இருந்தேன். ஆனா இதெல்லாம் போதிக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குலகுருவை தேடினேன். குலகுருவா இப்ப நமக்கு ஐயா இருந்து வழிநடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. இதே மாதிரி நிறைய மாணாக்கர்களை இங்கே உருவாக்கி சமுதாயம் தலைக்கிறதுக்கு இந்த சேவை, அவர் ஆற்றிய சேவை உலகத்துக்கு தேவை. நம்ம ஐயா கூட சேர்ந்து பயணிக்கிறது தான் ஒரு சிறந்த அறிவார்னு நினைக்கிறேன். நான் நீங்க எல்லாரும் ஐயாவின் அறிவுரை கேட்டு பயணிக்கிறது மிக சிறந்ததா இருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிகண்டன். எனக்கு வயசு 32 வயசு ஆகுது. நான் திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இந்த கோர்ஸ்க்கு நான் போன வருஷம் கேட்டிருந்தேன், என்னால் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்திருக்கேன். இந்த கேட்டில் என்ட்ரி ஆகும்போது சில விஷயங்கள் முதல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதை ஃபர்ஸ்ட் ஒன்றா தான் வராது. குருகுல வாழ்வியல் முறை இங்கே பஞ்சுவாலிட்டி கரெக்டாக மெயின் பண்ணுறாங்க. குட்டி பசங்களாம் கரெக்டாக 5 மணி நேரம் கரெக்டாக எழுந்துறாங்க. அவங்க ஒர்க்கை பார்க்குறாங்க. அவங்க ஒர்க்கை கரெக்டாக பார்க்குறாங்க. அது ஆச்சரியமாக இருக்குது. வெளியில இருந்து புதுசாக இது ஒரு புது அனுபவமாக இருக்குது. அப்புறம் குருஜி அம்மா இருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அவங்களுக்கு தர மரியாதை, இன்னும் அவங்களுக்கு தர மரியாதை. அவங்க குழந்தைங்க 7 பேர் இருக்காங்க. இந்த ஜெகன் இந்த குழந்தை எல்லாத்தையும் அன்பா பேசுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப வெளியில எனக்குலாம் வராத விஷயங்கள். அந்த அன்பு இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஐயா அப்படிங்கிறத பேசுறாங்க. இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறாங்க. குருகுல இந்த அதில் சொல்றாங்க. பாடத்திட்ட எடுத்துட்டோம்னாக்கா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட், டாக்டர், இந்த சட்டம், நீதி, இது எல்லாமே நம்ம படிச்சுதான் நம்ம வெளியில தெரிஞ்சு நியூஸ் பேப்பர்லயோ இல்லை படிதான் தரும். இது அனைத்துமே இந்த வேதத்துல இருக்கு அப்படிங்கிறது படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. அந்த ஆச்சரியம் இதெல்லாம் இங்கே இருக்கு, இதெல்லாம் நமக்கு லேட்டா கிடைச்சிருக்குங்கிறது ஒரு புரிதல் இருக்கு. அடுத்து இந்த சமஸ்கிருத மந்திரங்கள் ஓதுறதுல அதை எங்க வயசுக்காரன்னு தெரியல, எங்களால் உச்சரிக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்கு. இந்த ஒரு வாரத்துல கத்துக்க முடியாத புரிஞ்சு சொன்ன மாதிரி அந்த இடங்களை தடுமாறுறோம். இதெல்லாம் முன்னாடியே கிடைச்சிருக்கலாம், உங்களை எண்ணமும் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல கிடைச்சிருந்தா 32 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிற எண்ணமும் இருக்கு. இதுக்கு மேலேயும் பின்தொடர்ந்து வரணுங்கிற ஒரு விருப்பம் இருக்கு. அதுக்கு பரபரமே பின்தொடரணுங்கிற ஒரு வேண்டுதலோட இருக்கு. தெரியாமலாம் வந்தேன். வந்ததில் ஐயா சொன்னதை கேட்கும்போது வேதம்ன்றது ஓரளவுக்கு புரியுது. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே வேதத்தில் ஆகுதுன்றதும் சொல்லிக் கொடுத்துருந்தாரு. எல்லாம் ஒழுக்கமாக ஒரே நேர்கோட்டில் நல்லா வாழணும் மனநடிகளோடு சொன்னார். அதுக்கப்புறமா எல்லாரும் அன்போடு இருக்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. சாப்பாடு பரிமாறத்துலேருந்து பணிவோட நல்லா இதுவாக இருக்கணும்னு அம்மா பணிவோட அந்த சாப்பாடு கொடுக்குற இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப இதுவாக இருந்தது. இதே போல் எல்லாரும் உருவாக்கும் போது இந்த சமுதாயம் ஒரு உலகமும் நல்லா ஒரே நேர்கோட்டில் வரும். குருஜி ஐயாவுடைய வாக்கு வேத வாக்காக இருக்குது. அனைவரும் அது நாம் நல்லா சிறப்பாக இருக்கும். என் பேர் மூர்த்தி. நான் சென்னையில்
வந்து இங்கே வந்திருக்கேன். வந்து குருவை தேடி நான் இங்கே வந்தேன். அதாவது எனக்கு இந்த வேதம், இந்த மந்திர இதெல்லாம் வந்து ஸ்லோகங்கள்லாம் வந்து முதல்ல வந்து இந்த வேதத்து மேலே எப்படி பட்டு வந்துச்சுன்னா இந்து மதம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இந்து மதத்தோட தத்துவங்கள் என்ன அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. இந்த கோயிலுக்கு போவோம், அர்ச்சனை பண்ணுவாங்க, அவங்க விருது கொடுப்பாங்க, இப்படிதான் வந்துட்டு இருப்போம். சரி, அப்போ அவங்க சொல்றதான் நமக்கு வேதம் போல இருக்கு அப்படின்றது வந்து உலகத்துல தான் நான் இருந்தேன். அப்படின்ற பார்க்குறப்ப அவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்தது வந்து பரமாத்மா, அந்த வேதாத்மான்றது யாருன்னா நம்மளோட விஸ்வபிரம்மா காயத்ரி தான் வந்து இதுதான் முதன்மைன்றதே வந்து நம்ம இங்க வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நமக்கு அதை பத்தி வந்து முழுமையா தெரியல. ஓரளவுக்கு காது செவிலையும் வந்த கேள்விதான். இங்க வந்த பிறகு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ஐயாவோட சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஃபுல்லா நம்ம கத்துக்கிட்டோமானா அது நாங்கள் ஃபுல்லாக நான் கத்துக்கல. அவரோட பவரை தாங்க சக்தி எங்களுக்கு கிடையாது. ஆமா, அதை வந்து நாங்கள் வந்து இப்போ எழுதி வச்சிருக்கோம். எழுதி வச்சு இதை நாங்கள் கத்துக்கிறதுக்கு இன்னொரு 4 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகுமா தெரியாது. மறுபடியும் நாங்கள் இங்கே வரணும். இது வந்தாதான் வந்து இது வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி எங்களுக்கு அந்த பிள்ளையார் சொல்லி வந்து ரொம்ப ஒரு அழுத்தமா, அதாவது ஒரு நெஞ்சில வந்து ஒரு பதிச்ச ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக நம்ம ஒரு நோட்டில் போகிற பிள்ளையார் சொல்லி இல்லை, இது நம்ம ஆள் மனதுல அழுத்தமா போட்ட பிள்ளையார் சொல்லி. இந்த பிள்ளையார் சொல்லி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழி காட்டுதல் வந்து கண்டிப்பா காமிக்கும். அடுத்து நான் இங்க தேடி வருவோம். ஏன்னா இதை நம்ம தேடல் ஆரம்பிச்சிட்ட பிறகு எதை நோக்கி நீங்க செல்கிறாயோ அது முன்னே தேடி வரும்னு ஐயா சொல்லியிருக்காரு. இப்ப வந்து நம்ம அதை நோக்கி நம்ம தேடி வந்ததுனால ஐயா கிடைச்சிருக்காரு. இதுல இன்னும் உங்களுக்கு அடுத்தடுத்து எந்த சந்தேகம் இருந்தாலும் வந்து தீர்த்துக்கிட்டு இன்னும் நாங்கள் மேற்கொண்டு வருவோம். அதாவது வந்து எங்களுக்கு நீங்க சிறந்த குருவா இருந்தீங்க. உங்களுக்கு வந்து நாங்க இதை வந்து நாங்க நன்றி கடனா நாங்க வந்து நன்றி சொல்லி இதை வந்து என்னால வந்து முடிச்சுக்க முடியாது. இதை நன்றியை நாங்க எப்படி செலுத்துவோம்னா நீங்க சொல்லிக் கொடுத்த அந்த பாதையில நடந்து உங்களுக்கு பேர் வாங்கி தரமா இன்னாருடைய சிஷ்யனா இது எப்படிப்பா உங்களுக்கு தெரியும், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு இந்த ஐயா இங்க சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றப்ப தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தா என்னன்றான் கொள்கைன்னு சொல் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் வந்து தந்தைக்கு வந்து ஒரு நல்லா வளர்ந்து காசு கொடுக்கறதுலாம் வந்து முக்கியம் இல்லை. நல்லா வளர்ந்து வந்த பிறகு அந்த தந்தை வந்து இன்னொரு பிள்ளையா அப்படின்னு கேட்கறத விட ஒரு பிள்ளையோட அப்பாவா அப்படின்னு சொல்றதுதான் ஒரு தகப்பனுக்கு வந்து ஒரு பெருமை. அந்த மாதிரி அந்த பெருமையை வந்து குருக்கு நாங்க செய்வோம் இருக்கு. நான் இந்த இடத்துல வந்து உறுதிமொழி அளிக்கிறேன். அதே மாதிரி இங்க வந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா முதல்ல சுத்தம். எங்க வீட்டுல நான் 7 மணி தான் எந்திரிப்பேன். 7 மணிக்கு எந்திரிப்பேன், பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 8:30 மணிக்கு தான் குளிக்கவே ஆரம்பிப்போம், 9 மணிக்கு வேலைக்கு போவேன். இப்படிதான் இருந்துச்சு. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும். அடுத்து நான் சின்ன பசங்களை பார்த்துக்கிறேன். 4:30 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஒவ்வொருத்தா முடிச்சு குளிச்சு முதல்ல சுத்தம், அடுத்து ஒழுக்கம். அந்த சுத்தத்தையும் ஒழுக்கத்தையும் 45 வயசுல இங்க வந்து அந்த அலுவலகத்துல பசங்களோட பசங்களா நான் இதை கத்துக்கிட்டேன். நாங்க கிடைச்சதை பத்தி சொன்னோம். தவற விட்டது என்னன்னா இந்த மாதிரி பசங்க வயசுல நாங்க வந்திருந்தா இன்னும் நாங்க ஒரு பெரிய லெவல்ல வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. இந்த வார்த்தைகள் சமஸ்கிருதம் வார்த்தைகள்ல வந்து வரல, ஆனா அது வராம போகாது. ஐயா சொல்லியிருக்காரு அந்த நாக்க தட்டி அந்த சமுத்தியால அடிச்சாச்சு நான் வர வச்சிருவேன். கிளடெல்லாம் மலடல கிளடெல்லாம் மலடல. ஐயா கரெக்ட் ஐயா. இந்த வார்த்தை வந்து கொஞ்சம் வந்து முழுசா வரல. இப்ப இதை வச்சு இந்த மாதிரி இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை, இது யார் தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை, அது கொஞ்சம் மனசுலயே சொல்லி சொல்லி இப்ப அந்த வார்த்தைகள் வருது. இந்த வார்த்தைகள் வரும்போது அடுத்து இந்த சமஸ்கிருதமும் பெருசு இல்ல, ஈஸி தான். எந்த இடத்துல எப்படி உச்சரிக்கணும். இப்ப நம்ம தமிழ்ல வந்து உயிரெழுத்து 12 இருக்கு. இப்ப மானா அதுல மா ஒண்ணுதான், இதுல மா 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 அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்க போயிட்டு நாங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். பண்ணி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து நாங்க முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்து இன்னொரு தடவை நான் மறுபடியும் வருவேன். அப்படி வந்து நம்ம ஐயா கிட்ட காமிச்சு இது கரெக்ட் தானா அப்படின்னு இது முடிச்சுட்டு இது சரிதானா அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிபிகேட் கொடுத்த பிறகு அடுத்த இதுக்கு போறேயா இதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி பின்பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் நான் வரணும்னு சொல்லி நான்
அதே மாதிரி இங்க வந்து நான் முக்கியமா கத்துக்கிட்டது சீக்கிரமா இருந்துச்சு சுத்தம், ஒழுக்கம், வேதம் எல்லாத்துலயும் வந்து நான் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கேன். அந்த பிள்ளையார் சொல்லி வழியில நான் வழி நடத்துவேன். அதே மாதிரி 2 பேரும் வந்து அம்மாவும் சரி ஐயாவும் சரி நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதாவது குழந்தைகள் வேறு இல்லை, அதாவது அவங்க குழந்தைகளும் வேறு இல்லை, இந்த குழந்தைகள் இல்லை, எல்லாமே ஒரே சமம் தான். அதே மாதிரி எங்களை சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் தான் அங்கே சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அந்த தம்பிங்கெல்லாம் சரணவை எல்லாருமே எல்லாம் அவங்களாம் பெரிய இது. அதாவது அவங்கள பார்த்துலாம் இந்த வயசுலலாம் நம்ம இப்படி இருந்திருந்தா நம்ம எந்த நிலைக்கு இருந்திருப்போம்ட்டு ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். நீங்களாம் வந்து பெரிய லெவலுக்கு வருவீங்க. ஆமா, நம்ம நீங்களாம் வந்ததுதான் நம்ம வந்து ஐயாவுக்கு செய்யற நன்றி கடன். இது வேற எதுவுமே அவங்களுக்கு செய்ய வேண்டியதில்லை. நம்மளோட ஒழுக்கம் நடத்த இன்னார், ஏதாவது இவரை பற்றி சொல்லி குருநாதரை பற்றியும் வந்து சொல்லுவாங்க. அது வந்து வேற எதுல சொல்லுவாங்க. இதை வந்து அவருக்கு விசுவாசமா நம்ம அதை நடத்தி அவருக்கு காமிக்கணும். வேற எதுவும் அதை செஞ்சாலே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி கடன் நினைக்கிறேன். எனக்கு எதுவும் இல்லை. ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் வந்து கமலேஸ்வரன் பிரசாத். நான் இளைஞர்கள் வேதம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து சுவாமி மாத்திரம் கொடுத்தார். இலங்கையில வந்து வேதம் படிக்கிறதுக்கோ அகம் படிக்கிறதுக்கான ஒரு வசதி கிடையாது. நானும் பல டைம் தெரியுது. ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து எங்கேயுமே கிடைக்கல. சுவாமிஜி வந்து ஒருவர் கோல் பண்ணி சுவாமிஜி படிக்க ஆசையாக இருக்கிறது கேட்டதும் சுவாமிஜி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டார். நானும் ஒரு லட்சியத்தோட படிக்கணும், எப்படியாவது படிச்சு முடிக்கணும் அப்படின்ற விதத்தோட வந்தது. இந்த ஒரு வார காலையில் வந்து இந்த கேம்ப் நடந்தது. இந்த கேம்ப் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்டோம். இதாவது வேதம்னா என்ன, ஆகம்னா என்ன, அதனுடைய அடிப்படையான விஷயங்கள் என்னன்றதை வந்து சுவாமிஜி மிக அருமையாக சொல்லி கொடுத்திருக்கிறார். எல்லாத்துடைய மனதில் வந்து நல்ல ஒரு விதையை விதைச்சிருக்கிறார். அந்த விதையை வந்து கத்துக்கிட்டதை வந்து நான் அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லுவேன், அம்மா இப்படி இருக்கம்மா 4 விதங்கள் இருக்கு அப்படின்றத வந்து எனக்குள்ளார முதல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்னுடைய குடும்பத்துக்குள்ளார ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். அப்பதான் வந்து என்னுடைய கிராமத்தை வந்து நான் மாற்ற முடியும். வெறும் சார்ந்த விஷயங்களை வந்து சொல்ல முடியும். இதுக்கு மேலே இன்னும் படிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதுக்கு சாமிஜி வந்து வழிகாட்டுவார். அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. என் பெயர் சங்கேஸ்வரன். நான் சென்னிமலையிலிருந்து வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு பாடசாலையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு வேதம் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே வந்தேன். அப்புறம் அப்பா என்னை வேற ஏதாச்சும் இடத்துல சேர்த்துங்க, அங்கேயே பிள்ளைகளெல்லாம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வீட்டிலலாம் வந்து வருத்தப்பட்டாங்க நான் படிக்கிறேன்ட்டு. அடுத்து இங்கே குருகுலத்துக்கு வந்து சேர்த்தாங்க. நான் நினச்ச மாதிரியே நல்லா படிப்பும் கிடைக்குது, எல்லாமே நல்லா கிடைக்குது. அனைவருக்கும் நன்றி. அறிவும் என் பேர் வந்து சும்மநாராயணன் சார். நான் வந்து திண்டுக்கல் வரேன். நான் வந்து இங்கே வந்து 5 மாதம் ஆகுது. எங்கள் அப்பாட்ட வந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஃபோன் பேசுகிறப்ப குருஜி என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி 6 சூத்திரங்களை எடுத்துருக்காங்க அப்படின்னு. அதுக்கு எங்கள் அப்பா கேட்டாங்க, நீ எப்படி இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்ட, எப்படி சீக்கிரம் பேசுகிறாங்க புரியுதா அப்படின்னு கேட்டாங்க. புரியுதுப்பா அப்படின்னு சொன்னேன். குரு வந்து சொன்னாங்க, நீ வந்து என்னமோ அதிர்ஷ்டம் பண்ணியிருக்க, இல்லைன்னா அவங்க வந்து ஏதாச்சும் இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் அதனால் உனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய விஷயமாக போட்டுக்கிற, நீ வந்து இந்த மாதிரி படிச்சேன்னா நீ வந்து இதே மாதிரி குருஜி மாதிரி நடக்கணும்னு ஆசைப்படுறேன்னா குருஜியோட பாதையிலே போய் நீ இதே மாதிரி வந்து குருஜியை நடத்தணும். குருஜி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டாங்க. குருஜி வந்து இதே தான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ குருஜி சொல்றது வந்து நல்லா அதே மாதிரி குருஜி நடத்துகிற மாதிரி நீ நடத்தணும்னு சொன்னாங்க. அதுக்கு நான் நல்லா படித்தேன். இந்த 1 வார கேம்பில் வந்து நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். எல்லா வேதத்தில் இருந்தால் எல்லா அடிப்படையுமே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பகவத்கீதை வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது என்னன்னு, இப்போ கொஞ்சமாக புரியுது. அந்த மாதிரி
गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இந்த உருவாக்கியத்தில் நான் கற்றுக்கிட்ட வேதத்தோட வேதாந்தம் உபனிஷத் சம்ஸ்கிருதம் ஆகமம் இந்த 5 சப்ஜெக்டில் நான் கற்றுக்கிற சொன்ன வேதத்தில் வேதத்தை அனைத்து வேதம் வேதத்தை படிக்கணும்னு சொல்லலை, தெரிஞ்சுக்கணும். எத்தனை அங்கங்கள் இருக்குது, வேத எத்தனை இருக்குது, ரிஷிகள் 5 ரிஷிகள் இருக்காங்க, அது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வேத படிக்கணும்னு சொல்லி. அடுத்தது வேதாந்தம். வேதாந்தம் வந்து ஆகாசம் வந்து ஆகாசம் வாயு அக்னி ஆப பிருத்திவி இந்த 5ல் ஆகாசம் வந்து வெளிப்பட்டம், வாயு வந்து காற்று, பிருத்திவி அக்னி அக்னி வந்து நெருப்பு, அது ரூபம். பிருத்திவி வந்து நிலம். ஆபம்னா நிலம் நீர். அந்த 5ல் அது இல்லாமல் இல்லை தூய்மையாக பார்க்கணும், தூய்மையாக பேசணும், நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. ज्ञानानन्दमयं देवं पञ्चकृत्यपरायणं सर्वव्यापिनमीशानं विश्वकर्माणमाश्रये. वामदेवाय मगजन्मने विष्णुरूपाय धीमहि तन्नो मह्यः प्रचोदयात्. ஓம். என்னுடைய மாதா பிதா குரு தெய்வமாகி இருக்கக்கூடிய குருஜியும் குருமாதாவையும் பொற்பாதங்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். நான் வந்து இங்கே முதல் எங்கள் அப்பா என்னை சேர்த்த வந்தாங்க. நான் வந்து இது வந்து கற்றுக்கணும், சாதாரணமாக இது வந்து ஒரு பூஜையை கற்றுக்கணும்னு சொல்லி தான் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து இங்கே வந்து சேர்ந்தேன். எங்கள் அப்பா வந்து குருஜிட்டு வந்தாலும் சொல்லி விட்டாங்க, என்னென்னா தம்பிக்கு ஒன்றும் வேணாங்க, ஒரு கணபதி அம்மா பண்ணிக்கூட ஒரு கல்யாணம் பண்ணிக்கூட சொல்லிக் கொடுங்க, ரொம்பலாம் வேணாங்க அப்படின்னு சொல்லி என்னை சேர்த்துட்டு போனாங்க. ஆனால் நான் நினச்சது வேறு. 2 வருஷத்தில் படித்து முடிச்சு போகலான்னு நான் நினச்சி இங்கே வந்தேன். ஆனால் இங்கே படிச்சுட்டு 2 வருஷம் இருந்து படிக்கணுங்கிறதுக்காக 2 வருஷம் இருக்கிறேன். ஆனால் என்ன 2 வருஷம் இருந்து படிக்கணும், குருஜி கூட இருக்கணும், அது வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயும் நான் வந்து தங்கி படிக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 வருஷத்தில் தம்பி சொல்லாப்புல இப்போ 5 மாதத்தில் நான் வந்து 4 சூக்தை படித்தோம். எங்கள் அப்பா வந்து அதுக்குள்ளே படிச்சுட்டே கேட்டாருன்னு சொன்னார். எங்களுக்கு வந்து 1 மாதத்தில் 5 சூக்தை எடுத்தாங்க. அந்த சூக்தை வந்து மனப்பாடம் பண்ணி அது கரெக்டான முறையில் சொல்லி வந்து கரெக்டான முறையில் நாங்கள் மனப்பாடம் பண்ணி அதை வந்து பூஜை பிரயோகம் பண்ணாங்க. அந்த 2 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து 20 சூக்தங்கள் எடுத்துக்கிறாங்க. 20 சூக்தம் 2 வருஷத்தில் 4 உபனிஷத்து, அப்புறம் 2 பிரகடனங்கள் எடுத்துக்கிறாங்க. தத்துவபதம் ஆத்மபதம் 2 எடுத்துக்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் 24 பாடம் எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு புக்கை வந்து முடிச்சுக்கிறாங்க. லகுசித்தாளம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சிற்ப சாஸ்திரங்கள் வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ இது வந்து 2 வருஷத்துல இது வந்து சாத்தியமா அப்படின்னா கிடையாது. இது வந்து 5-6 வருஷம் படிக்க வேண்டியதை எங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி வந்து குறி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷத்துல நான் வந்து குருஜி கூட 100 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். 100 ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். வெளியில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜுங்க வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. 8 வருஷம் படிக்கணும், மீதி 9 வருஷம் 10 வருஷம் அவங்க கூட வேலை பார்க்கணும். கூட வேலை பார்க்குற வேலை மைக் கொடுத்து மந்திரம் சொல்கிற வேலைலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் வெளியில் நிறைய பார்த்துருக்கேங்க. ஆனால் குருஜி அதெல்லாம் பார்க்காம வெளியில் போனால் என்கிட்ட உடனே மைக் கொடுப்பாங்க, இது சொல்லுவாங்க. அது பைக்கில் சொல்லி இந்த ஸ்டேஜ் பேருங்கிறது இல்லை. இப்போ 1000 பேர் 1,00,000 பேர் இது வந்து யாருமே வந்து இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ வெளில பார்க்குறோம், அந்த 4 வருஷம் 5 வருஷம் கூட இருந்தாங்க, எனக்கு வந்து ஒன்றுமே சொல்லித்தரல. 10 வருஷம் கூட இருந்து குருஜி நிறைய பேர் பேசியிருக்காங்க. எனக்கு வந்து ஒரு இது மாதிரி குரு அமைஞ்சதுக்கு நான் என்ன பெரிய புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. என்ன ஜென்மத்தில் நான் எந்த புண்ணியம் பண்ணு தெரியல. இது மாதிரி ஒரு குருஜி அமைஞ்சிருக்கிறாங்க, அம்மாவும் அமைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து நான் மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். எப்பவுமே குருஜி கூட பையனுக்கு நினச்சிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குரு வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் அதாவது எப்படின்னா குரு வந்து எப்படி இருக்கணும்னா அவர் கால்வழி சுலபமாக இருக்கணும். குரு வந்து சிஷியர்களை உருவாக்கணுமே தவிர அடிமைகளை உருவாக்கக்கூடாது. அடிமைக்கான நமக்கு அவர் பெரிய ஆசான உருவாக்கக்கூடியவராக வந்து ஒரு குரு இருக்கணும். அது மாதிரி எங்களோட குருஜி இருக்கிறாங்க.
அதே மாதிரி நானும் வந்து 4 பேருக்கு சொல்லி தரப்போ அதே மாதிரி ஒரு ஆசான உருவாக்கவே தவிர ஒரு அடிமை வந்து நான் இங்கே உருவாக்கணும். சனாதன தர்மத்துல வந்து எவ்வளவோ பேர் பேசுறாங்க வெளியில, உங்க தர்மத்துல அது சொல்லி இருக்குது, பாலை கொண்டு ஊத்துற அவ்வளவு பாலை ஊத்துற அது பாலை 4 பேருக்கு கொடுத்தா வந்து 4 பிரயோஜனம் பகுதியில் பெரிய பேசுவாங்க. அது என்ன ஒரு பெரிய பின்னாடி என்ன சயின்டிபிக் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவன் பேர் பகுத்தறிவாளர், அவங்க பேர் வந்து பிற்போக்குவாதி முற்போக்குவாதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதோ பேசுவாங்க வளருவாங்க. இப்ப சொன்னாங்க இல்லைங்களா, அந்த சதுர்தச வித்யாக்களை படிக்கணும், 4 வேதம் படிக்கணும், 6 அங்கம் படிக்கணும். ஒரு வேதம் படிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். 4 வேதம் படிக்க எத்தனை வருஷம் ஆகும் பாருங்க. 6 அங்கம் படிக்கணும், 4 உபவேதம் படிக்கணும். இத்தனை வித விஷயங்கள் அது இருக்கு. அதெல்லாம் படிச்சுதான் நீங்க வந்து சனாதன தர்மத்தை பத்தி நீங்க வந்து குறை சொல்லணும். அதை விட்டு சும்மா பேசக்கூடாது. அது வந்து நம்ம படிச்சாதான் தெரியும். யாரும் அவங்க சொல்றாங்க, காரணமாக சொல்றாருங்க, அவரு வெளிநாட்டு அறிஞர் சொல்றாருன்னு நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ ஒரு வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா, ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தைக்கு வந்து 10 அர்த்தம் 11 அர்த்தம் இருக்கும். அதுல அது அர்த்தம் எந்த அர்த்தம் இங்க சூட் ஆகுங்கிறத பார்த்து புரிஞ்சு இருக்கணும். அதுக்கு பாரம்பரியமா படிக்கணும்னு சொல்றது. குரு பாரம்பரியத்துல படிக்கணும். இப்போ ஆதிசங்கரோட நம்மளோட பாரம்பரியம் வந்து ஆதிசங்கரோட பாரம்பரியம். ஓகேங்களா? அப்ப ஆதிசங்கர வழிகாட்டுற அந்த இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அவர் என்ன பாஷை எழுதிக்கிறாரு, அதுக்கு என்ன பார்த்து நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கணும். புதுசா யாரும் வெளியில சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை நம்பக்கூடாது. வாட்ஸ்அப் பார்வையில் வரதை நம்ம நம்பக்கூடாது. ஓகேங்களா? ஒன்று எது இருந்தாலும் அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படணும். அது வந்து எல்லாரும் அது தெரிஞ்சுக்கோங்க. வெளியில வந்து அதை சொல்றாங்கன்னா இது நம்பாதீங்க. நம்ம சனாதனம் வந்து அதுவே எதுவுமே சொல்லலை. 2வது வந்து பாத்தீங்க இத்தனை விஷயங்கள் வந்து இந்த ஒரு வாரத்தில் கேப்ல இருக்காங்க. இதுதான் வந்து சனாதனத்தோட பேசிக். இது வந்து வெளியில யாருமே எழுத மாட்டாங்க. எல்லா இடத்துல வந்து உட்காந்தீங்களா கணாம்பா கணபதி மாவா வகை கவிங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்லுவாரு, நீங்க 2 தடவை சொல்லுவீங்க, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. திருப்பி வந்து எஃபோர்ட் பண்ணா சொல்லி குருஜி மாதிரி சொல்லி தர மாட்டாங்க. அந்த வார்த்தையை வந்து எப்படியாவது குருஜி வந்து வர வச்சிருவாங்க. நான் ஒரு தடவை இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அது ஒரு வார்த்தை வந்து கஷ்டமா இருந்தது. அந்த வார்த்தை கஷ்டமா இருக்கும். நான் குருஜி சொன்னேன், குருஜி எனக்கு வரலைங்க அப்படின்னு. குருஜி வந்து அதுக்கு ஒன்று வராம போவோம், எப்படி ஒன்று வராம போவோன்னு எனக்கு அந்த வர வச்சாங்க. மற்றவங்க இருந்தா அது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அது நிறுத்திடுவாங்க, நீ என்னமோ சொல்லு, அவ்வளவுதான் நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. அப்படி இல்லாம அந்த வார்த்தைகளை வந்து தெளிவா சொல்லு. ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்க மந்திரம்ங்கிறது வந்து அது உயிர் வந்து என்னன்னா ஸ்வரங்கள் இருக்கும் அப்படிங்கிறது உயிருங்க. கரெக்டுங்களா? வெளில இருக்க என்ன பாப்பா ஏதோ மந்திரம் சொல்றாங்க, நீ எல்லாமே அப்படிதான் நானே என்ன நினைச்சே வந்தேன். ஆனா ஒரு மந்திரம் சொல்றதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் நம்ம பண்ணணும். ஒரு காலையை சொல்லுவாங்க, அது மதியானம் வந்து நான் கத்துறோம், கணானம்கா கணானம்கா கணானம்கா, அது வந்து கரெக்டான ஸ்வரங்கள் 3வதுக்காக வருது, இது வந்து தீர்க்கஸ்வரியில வருது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சு படிச்சு அதை வந்து நான் உணரணும். அதை அந்த சப்தத்தை வந்து நான் கொண்டு வரணும் வெளியில. சங்கீதமே இருந்தாலும் அதே தான், சங்கீதமா இருந்தாலும் ஸ்வரங்களோட பாடினாலும் அது கேட்க நல்லா இருக்காது. மாதிரி வேதத்துக்கு வந்து ஸ்வரங்கள் வேணும். அந்த வேதத்தை வந்து ஸ்வரங்களோட சொன்னாதான் அதுக்கு சொல்ல முடியும். அப்ப அது வந்து பிரயத்தனம் பண்ணி எனக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து 20 சூக்தம் வந்து எனக்கு மனப்பாடமா தெரியும். 20 சூக்தம் வந்து மனப்பாடமா தெரியும். ருத்ரம் சமகம் தைத்தியம் மனப்பாடம் தெரியும். எப்படின்னா குருஜியோட டீச்சிங் மெத்தடாலஜி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த டீச்சிங் மெத்தடாலஜி மூலமா நான் படிச்சதுனால நான் அவ்வளவு மனப்பாடம் பண்ணியிருக்கேன். வெளியில போய் பூஜையில வந்து நான் பார்க்காம வந்து அதை பாராயணம் பண்ணுவேன். சமஸ்கிருதம் வந்து பார்த்து படிப்பேன். 15 நாள் நம்ம சமஸ்கிருதம் படிச்சோம். 15 நாள் எனக்கு படிக்க வச்சாங்க. இத்தனை விஷயங்கள் வந்து நடக்குது. இப்ப வெளியில வந்து முறையான வாழ்க்கை முறை தான் குருகுல கல்வி முறை. அது மாதிரி டெய்லி நம்ம இருக்கிற இடத்துல சுத்தமா வச்சுக்கணும், கூட்டணும், டெய்லி காலையில் சாயந்தரம் கூட்டணும், சந்தியாவந்தம் பண்ணணும், சமிதானம் பண்ணணும், வேத அத்தியாயம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கறது வந்து குருகுல கல்வியில மட்டும் தான் கற்றுக்க முடியும். வெளியில இருக்கிற கல்வி சொல்லித்தாங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய அதைதான் வந்து எல்லாரும் சொல்றாங்க. வெளியில எப்படி பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது, பணத்தை வச்சு நம்ம என்ன பண்றது, நிம்மதியாக வாங்க முடியுமா, தூக்கத்தை வாங்க முடியுமா? நிம்மதியான வாழ்க்கை முறை, ஒழுக்கமான வாழ்க்கை முறை இருந்தால் தான் நிம்மதியான வாழ்க்கை முறை வரும். அது வந்து குருகுல கல்வி மூலம் மட்டும் வரும். வேற எந்த கல்வி முறையும் இந்த மெக்காலை கல்வி எதுவுமே தராது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க வந்து ஒரு வாரம் படிச்சிருக்கீங்க இல்லைங்களா, இது வந்து வெளியில போய் பிரயோகப்படுத்துங்க, சொல்லுங்க. அதாவது சொன்னாங்க இல்லைங்களா, தைத்திய விஷயத்துல வந்து சுவாத்தியாக பிரவச்சனாபியான கஷ்டம் சுவாத்தியாயம் பண்ணணும், அது 4 பேருக்கு பிரவச்சனம் பண்ணணும், நீங்க படிக்கணும், அது 4 பேருக்கு சொல்லி தரணும். ஓகேங்களா? நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, ஓரளவு என்னன்னு உங்களுக்கு வேதத்தை பத்தி ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். இதை வச்சு இந்த பேசிக்கான வேதத்தை பத்தி பேசிக்கே எல்லாத்துக்கும் மக்கள்கிட்ட பரப்புங்க. அப்புறம் தானா வந்து எல்லாரும் வருவாங்க. அப்புறம் மந்திரம் படிக்கலாம். இதுல வந்து பேசிக்கான ஆணி வேறே வந்து இதுதான், மந்திரம் படிக்கிறது. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஆணி வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதுக்காக எல்லாருமே வந்து பிரயத்தனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க.
எல்லாரும் நல்லா இருங்க. நன்றி. ஹரிவோம். ஹரியோம். கேம்புக்கு 2 நாள் முன்னாடி தான் எங்கள் அப்பா இங்கே வந்துட்டாங்க. வந்துட்டு என்கிட்ட உன்னை கேம்பில் சேர்த்துயாச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு இப்போ சம்மர் ஹாலிடேஸ் நடக்குது. நான் அப்படியே வரப்பா நான் மனசுக்குள்ள ஐயோ டெய்லி பார்க்க முடியாதுன்னு தான் வந்தேன். ஆனால் இந்த ஒரு வாரத்தில் எனக்கு புரியுது இன்னும் நிறைய இருக்கு இந்த உலகத்தில் ரொம்ப கற்றுக்கணும்னு ஆசை வந்தது. இப்போ இந்த லவ்லிய உலகத்துலேருந்து இங்கே வந்து இந்த பசங்களுக்கிட்ட படித்து சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி குருஜி அம்மா. இப்போ திருப்பி ஒரு வாரம் முடிஞ்சு திருப்பி அந்த உலகத்துக்கு போகும்போது இதுவும் என் கூட லைஃப்பில் இருக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தையெல்லாம் சொன்னீங்க, இந்த ஒரு வார காலம் எப்படி இருந்தது அப்படின்னு. இது ஒரு ட்ராப். இப்போ நான் எடுத்தது பிள்ளையார் சொன்ன மாதிரி ஒரு பிள்ளையார் தான் இந்த ஆரம்பம் தான். இன்னும் இது ஒரு ட்ரெய்லர் தான் நம்ம இப்போ காமிச்சது. இன்னும் மெயின் பிக்சர்ஸ்லாம் நிறையா இருக்கிறது. இந்த மெயின் பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் படிக்கணும்னா காலங்கள் விருது முனிவர் மாதிரி தான். அப்போ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ முழுமையாக அதெல்லாம் படிச்சு முடியும். அப்போ நம்ம பெரிய பெரிய விஷயங்கள் நம்ம மகான்கள்லாம் ஒரு தொகுப்பு கொடுத்துருக்காங்க. இதை நீ படிச்சுக்கோ, இதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நமக்கு வேதாந்த பிரஸ்தானத்திரயம் என்று சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதா, இந்த 3ஐயும் தொகுத்து இதுதான் வேதாந்த பிரஸ்தானத்திரயம், இதுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் ஆதிசங்கர் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் அதை அடுத்தது இந்த உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள்லாம் படித்து இதை படித்தாலே போதும். இதை படிக்கிறதுக்கே மினிமம் 8 வருஷம் வேணும் இதை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கே. ஸோ இது வரக்கூடிய காலங்களில் நீங்கள் அதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் வழங்குவார். அது மாதிரி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வார காலம் இறைவன் எனக்கு கொடுத்தார். உங்களுக்கும் இறைவன் கொடுத்திருக்கார். இது குழந்தைகளாக வந்திருக்கீங்க. இப்போ ஒரு 2 வருஷம் கோர்ஸ் முடிச்சு அவங்கெல்லாம் நாம் எப்பவுமே குருவி கொஞ்சம் ரெக்கம் முளைச்சா அனுப்பிச்சி விட்டுரும், அவ்வளோதான். அது மாதிரி ரெக்கம் முளைச்சா நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஏன்னா அப்போ தான் செல்ஃப் குரோத் வரும். அவங்களுக்கு இப்போ மைக் வச்சு பேச வைக்கிறது எதுக்காகுது அப்படின்னாக்கா, இதை நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லி அதன் மூலமாக இல்லை, நீங்கள் பேசணும். இந்த விஷயத்தை நீங்கள் பேசணும், இது பிரவச்சனம் பண்ணணும். நீங்கள் போய் வீட்டில் 4 பேர்த்துக்கு எப்படியாவது வீட்டில் தான் ஒரு வாரம் கேம்ப் படித்தாச்சு, ரோட்டில் போகிறதா உட்கார வச்சு ஆஹா உட்காருன்னு சொல்லி இந்த விஷயத்தை சொல்லணும். அதனால் இப்போ இது எங்கள் குருகுலத்தில் எங்களுடைய குருநாதர் சாமி சொல்லும் பொழுது வெளியெல்லாம் போகிறப்பா அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியில் சொன்னார் இல்லையா, குரு சொல்கிறார் இல்லையா, அந்த கடைசியில் குருகுல வாழ்க்கை முடிச்சு கடைசியில் கிளம்பும்போது சொன்ன முந்தானத்து மாத்திரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரி தேவோபவ, அத்திரி தேவோபவ, அப்புறம் யானியான தியானி கருமாணி, நோயிதராணி, அப்புறம் சத்தியம் பத, தர்மம் சர, இதெல்லாம் கடைப்பிடியப்பான்னு கடைசியே கட்டம். இப்போ ட்ரெயின் ஏற்றி விட்டா, ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டா, சாமி தங்கம் அமெரிக்கா தான் போகிறேன் அப்படின்னு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிடாத, பார்த்து நம்ம ஆச்சார அனுஷ்டானத்தை கடைப்பிடி அப்படின்லாம் சொல்லி அனுப்புவாங்க. கடைசி ஸ்டேட்மெண்ட் ஒரு உபதேசம் அந்த மாதிரி. ஆனால் 6 மாட்டுக்கெல்லாம் அமெரிக்கா அனுப்பினதை சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அது சாப்பிடாது, அதுக்கு தெரியும். ஆனால் மனசு சாப்பிடுவான். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னாக்கா நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் தர்மங்களை சொல்ல வேண்டியது. அதுக்காக நீங்கள் இந்த விஷயங்களை கேட்டு 4 பேருக்கு சொல்லத்தான் இது அபிவிருத்தியா. கல்வின்றது என்னன்னாக்கா கொடுக்க தான் இது என்ன ஆகும், அபிவிருத்தியா. அதனால நீங்கள் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு முதல்ல நம்ம குடும்பத்திலிருந்து நம்மளிடம் ஆரம்பித்து இதை கொண்டு வாங்க. ஒரு நல்ல குடும்பங்கள் அமையட்டும், நல்ல வாழ்வியல் அமையட்டும். அப்புறம் அடுத்த குழந்தைகளாக இருக்கீங்க, நீங்கள் அடுத்த சம்மர் கேம்பெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு இனி அடுத்தடுத்த உங்களுடைய அடுத்த வளர்ச்சிக்கு அடுத்த படிக்கலாக உங்களுக்கெல்லாம் அமையட்டும். ஸோ இந்த அளவில் எங்களுக்கு எங்கள் மீது இந்த குருகுலத்தின் மீது அதிக அன்பு கொண்டு நம்ம டாக்டர் பிரவீன் ஐயா அவர்களும் வந்திருக்காங்க. அவருக்கு எங்களுடைய வரவேற்று கொண்டு இப்போ நம்முடைய குணசேகர் ஐயா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுவாங்க. வணக்கம். அகாடமி தயாராகிறவர்களுக்கு அன்பான கட்டி வைக்கிறது சகோதரி குணாவர்களுக்கு என்னுடைய
கிடைத்த இந்த அரிய வாய்ப்பாக இந்த வேத பாடத்தை கற்க இந்த தளத்தில் வந்து நீங்கள் சிறிதாலும் தங்கி கற்றறிந்த இந்த வேதமானது கல்வி என்று கூட சொல்ல முடியாது. இது ஞானம். ஞானம்னா என்னன்னா நோ டவுட்ஸ், அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாத ஒரு அறிவு தான் ஞானம். அதெல்லாம் படிச்சுருப்பீங்க கண்டிப்பாக. அதனால் அப்பேற்பட்ட ஞானத்தை சிறவு கோளாக இருந்து இந்த இடத்தில் ஆச்சாரி ஜெயதாசன் அவர்கள் சகோதரி அவர்களும் இதை ஒரு என்ன சொல்றது வேள்வியாக செஞ்சிருந்தார். அவங்களுடைய வாழ்க்கையின் வேள்வியாக செஞ்சிருக்கிறார். அது அவர்கள் பெற்ற பாக்கியம் என்றே கருது. அவர்களுக்கு எங்களால் ஆன உதவிகளை அப்பொழுது செய்வதற்கும் நான் பெரிய பாக்கியமாக நினைக்கின்றேன். இந்த சமயத்தில் நீங்கள் கற்ற இந்த கல்வி ஞானம் இது குறித்து வேதம், வேதாந்தம், வைதிக முறைகள், சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து இதோட திறவு கோல். வேதாந்தங்கிறது முடிவு நிலை ஒத்துக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டது எல்லாமே வந்து ஒரு திறவு. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஞானத்துக்கு ஒரு திறவு. அந்த பட்சத்தில் உங்களுக்கு ஏற்படும் இந்த கல்வியில் ஏற்படும் சந்தேகங்களை 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அஞ்ஞானம், இன்னொன்று வந்து சந்தேகம், இன்னொன்று விபரீத அறிவு. இந்த 3ல் வந்து விபரீத அறிவு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறது. சந்தேகம் கூட இருக்கலாம், அஞ்ஞானம் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த விபரீத அறிவை வச்சுக்கூடாது. அது உங்களை ரொம்பவுமே கட்டுப்படுத்திட்டு அல்லது முன்னேற தான் பண்ணிடும் விபரீத அறிவு. அந்த மாதிரியான சந்தேகங்களை உங்களுக்கு விபரீத அறிவு தான் இருக்குங்கிறது கூட தெரியாது. உங்களுக்கு இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு கேரி ஃபார்வர்ட். அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து யார்கிட்ட கேட்கணும்னா ஆச்சாரியத்தை கேட்குறீங்க. மற்ற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவுலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுது, நம்மளுக்கு தெரியாது. அது உண்மையாக பொய்யான்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்புறம் அவர் சொன்ன மாதிரி நம்ம பிறவியாக ஆகிப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப உங்களுடைய கற்றுக்கிட்ட வித்தையோ அல்லது சந்தேகங்களையோ தகுந்த ஆச்சாரியர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு தெரியும், அவருக்கு தெரியல. வாட்ஸ்அப்லாம் திறந்தீங்கன்னா ஏகப்பட்ட வரும். அதனால் அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணிடுறாங்க. அதோட உண்மையான தத்துவமும் தாத்பரியமும் வேறையாக இருக்கும். அதனால் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்குள்ளே வச்சுருங்க. சந்தேகம் அப்படிங்கிற பட்சத்தில் அதே தீர்ந்துடும். ஏன்னா அந்த சிந்தனையிலே இருக்கும் பொழுது சந்தேகங்கள் அதான் தீர்ந்துடும். அதையும் வச்சுங்க. அதுக்கு வேலை முடியலன்னாக்க தகுந்த ஆசிரியர்களை கேட்டு, ஆசிரியர்களை கேட்டு தெளிவு பண்ணி நீங்களாக இந்த முடிவு எடுக்காதீங்க. அது வந்து இந்த துறைக்கு நல்லது. உங்களுடைய இந்த ஆன்மீக பயணத்துக்கு ரொம்ப எளிதாக இருக்கும், நன்மையாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் எளிதாக சென்று அடையலாம் என்பது என்னோட கருத்து. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அதனால தான் சொல்கிறேன். யார்ட்டையும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. அப்புறம் வந்து இன்னைக்கு சர்டிஃபிகேட் சான்று அளிக்கலான்னு சொன்னார். சான்று பிரமாணம் இல்லையா? பிரமாணமாக நீங்கள் படித்ததை உங்களுக்கெல்லாம் சான்று அளிக்கணும். நீங்கள் வாழ்க்கையில் ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த சமயத்தில் வந்து வாங்கன்னு சொன்னாங்க. மறுபடியும் வந்து கலந்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தேன். வரும்பொழுது என்ன கொண்டு வரலான்னு நினைத்தேன். நம்மளுக்கு எப்பொழுதுமே வந்து 3 வகையான பசி உண்டு. பசின்னா வந்து வயிற்று பசி, உடல் பசி. அடுத்து வந்து உணர்வு பசி, நம்மளுடைய கம்பேஷன், நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மற்றவங்களோட பாதுகாப்பு எல்லாமே உணர்வு ஒன்று. அடுத்து வந்து ஞான பசி. இந்த 3 பசியும் நிறைவேறிச்சுனாக்க பிகம் சாகு, ஞானி ஆகிடுங்க. இது எப்படிங்கிறத ஆசான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு உடல் பசிக்கு லட்டு கொண்டு வந்துருக்கேன். 3 பசியும் வந்து இல்லை, இது எதுக்குன்னா உங்கள் மனத்தில் பதிக்கிட்டுன்னு சொல்லுது. உடல் பசி,
உணர்வு பற்றி உணர்வு வந்து இங்கே நேற்று வந்து குபேரன் கோயிலுக்கு போயிருந்தேன். குபேரன் பிரசாதம் இது உணர்வு பற்றி. அடுத்தது ஞானக்கலன்னு ஒரு புக்கு, அது ஞாபகம் இருக்கு. வாசல போடுறதுக்காண்டி எடுத்து வந்திருக்கேன். இந்த நான் சொன்ன பொருள் வந்து செய்யலாம் பரவாயில்ல, இந்த சொல் வந்து செய்யறத சந்தோஷம் எனக்கு. அது மாதிரி இருந்தேன். அப்புறம் அவர் சொன்னார் வந்து சின்ன ஆன்மீக தகவல் தான் சொல்லி முடிச்சுருக்கேன். அந்த பசங்கள்லாம் முதல்ல வந்து படிக்க வந்துட்டாங்க, உங்களுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. வயசாகிடுச்சு வயசுக்குன்னா இங்கே அத்தனை கிடையாது. இந்த வயசில் அவர் சொன்ன மாதிரி விருது வளர்ச்சி 3 வருஷமாக கடை வாங்கிட்டு இருந்தார் இந்திரன் படிக்கிறதுக்கு, வேதம் படிக்கிறதுக்கு. அவர் முழுமையாக அடையலை. அவரோட பாயிண்டில் வந்து அவர் முழுமையாக அடையலை, படிச்சுக்கிட்டே இருந்தார் வேதம். இந்திரன் வந்து கேட்பாங்க, அது முடிஞ்சு போச்சு வந்துச்சு வரீங்களா? இல்லை எனக்கு இன்னும் 3 வருஷம் கூட இருக்குது அப்படி இல்லை. 2 3 தடவை தவணை வாங்கி படிச்சுட்டா அப்புறம் அது வேண்டாம் முடியும், அது கூட 2 போயிட்டார் அவரே. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஞானம் அடைவதுங்கிறது ஒரு நிலை, சரிங்களா? அது எப்படி யாருக்கு எது ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் பிரச்சனைக்கு வரும். அதெல்லாம் அப்பப்போ நீங்கள் தான் தீர்த்துக்கணும். தகுந்த ஆசிரியர்கள் இருந்து, தகுந்த நூல்கள் இருந்து. அடுத்து வந்து இந்த பையன் முதல் வந்துட்டான், நான் லேட்டாக வந்து சொன்னீங்களா, அது சொல்கிறேன். அதாவது ஒரு மனித வாழ்க்கைங்கிறது பூரண ஆயுசுங்கிறது 120 வருஷம். நம்ம இந்த 120 வருஷத்தில் முழுசாக வாழாமல் நம்ம எங்கேயாவது நடுவில் எஸ்கேப் ஆகிட்டு வந்தீங்க. 6 வயசில் இறக்குறோம், இல்லை 3 வயசில் சாகலாம், ஏதோ வயசு சாகலாம். 120 முடியாமல் சாகலான்னாக்க இந்த 120ங்கிறது எதுக்காங்கன்னா பூரண ஆயுசு. ஒரு நெல் கதிரை எடுத்தீங்கன்னா 120. இது இயற்கையின் தத்துவம். அவ்வளோ 120ங்கிறது ஒரு இயற்கையின் தத்துவம். 120 எடுத்து அந்த சைக்கிள், அந்த சுழற்சி, அந்த மனித வாழ்க்கை, அந்த உயிரோட வாழ்க்கை வந்து ஒரு 120. அதுக்கப்புறம் வேற நிலை போகும். அப்போது அந்த 120 வந்து முடிக்க முடியலன்னா 3 பிறவி தான் எடுக்கலாம், 30 பிறகு கூட எடுக்கலாம். அது விஷயம். ஒவ்வொரு பிறவிலையும் வந்து இதில் சூட்சம் என்னன்னா அவனோட பிராரப்த கர்மம். ஒரு செட் ஆஃப் பிராரப்த கர்மத்தை தான் சங்கீதத்தை வந்து எடுத்து வரும். இதை அனுபவிச்சே தீரணும். இதுக்கு நடுவில் வேற எதையும் நடுவில் முடக்க மாட்டான். அந்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்கு 120 வருஷம். அப்போ சப்போஸ் அதை விட்டு போயிடுச்சுனாக்க 70 செத்தானாக்க மிச்சம் பாக்கி 150 வருஷம் பாக்கி இருக்கா, அடுத்த பிறகு வரும். வந்துட்டு அதில் 10 வருஷம் இருந்தானாக்க திருப்பி பாக்கி. அப்போ ஒரு செட் ஆஃப் ப்ராடக்டை வந்து நிறைவேறதுக்கு 120 வருஷம் ஆகும். அதனால் இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு இது எத்தனை பிறகு எந்த சமயத்தில் இருக்கிறது தெரியாது. இந்த பிறவி நோயை தீர்க்கறதுக்கு தான் இந்த வேதாந்தம், சரிங்களா? நம்ம அது வந்து வேதாந்தங்கிறது வந்து என்னன்னாக்க இந்த பிறவியே வேண்டாம், நான் பிரம்மமாகவே இருந்துக்கிறேன், நான் பிரம்மம் தான் அப்படிங்கிறத முத்தாய்ப்பாக சொல்லிக் கொடுக்கறது தான் வந்து இந்த வேதாந்தம். வேதம் முன்னாலே வந்துடுது, வேதாந்தத்தில் தான் இது பூரா ஆகுது. அப்போது அந்த வேதாந்தத்தை நம்ம முழுமையாக என்றைக்கு மனசில் உணர்வாளையும் அறிவாளையும் வாங்கிக்கணும். ஏன்னா உணர்வுங்கிறது ரொம்ப அறிவாளை ஈஸியாக வாங்கிடலாம் சமயத்தில். உணர்வால் வாங்குறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இருக்க எல்லாமே நான் தான் நினைக்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா? யூனியனுக்கு எல்லாம் அர்த்தம் பானா அது போல நீ எடுத்துக்கிட்டேன்னா பிரச்சனை வந்துடும் இல்லையா? அதனால் இதுக்கு உண்டான வித்தியாசங்கள்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். உணர்வாலையும் நான் பிரம்மம் அப்படிங்கிற அடையாளத்தை சரி இல்லை எனக்கு தெரிஞ்சு அறிவாலை கூட நீங்கள் வந்துடலாம். என்ன இது வந்து எல்லாமே மேடப் ஆஃப் சிங்கிள் என்டிட்டி. என்ன பரம்பொருள் பரபிரம்மம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி. அதான் இத்தனையாகவும் மாறி இருக்கு. நாம ரூபங்கள் உபாதிகள் வேறு. ஆனால் இது உணர்வுபூர்வமாக கொண்டு வரதுங்கிறது இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் டாஸ்க். அது எப்போ யாருக்கு நிகழுங்கிறது சொல்ல முடியாது. அது தெய்வன் அனுகிரகம், பூர்த்தி அனுகிரகம், கூட இருக்கவங்க எல்லாமே இதில் கலந்துருக்கு. அதனால் இன்று நீங்கள் ஆரம்பித்தது முதலாக இருந்தாலும் முடிவாக இருக்கும் என்று பிரார்த்தித்து அந்த பரபிரம்மம் உங்கள் அனைவருக்கும் அந்த அருளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப நன்றி ஐயா. நான் அடுத்த சில வார்த்தைகள் நம்ம முதல்ல நான் சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
வேதம் படிக்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த சந்தர்ப்பம். அதுவும் இந்த வயசுலேயே வந்து அவங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வந்து இறைவனோட ஒரு அனுக்கிரகம் தான். நீங்கள்லாம் கூட இதில் வந்து ஒன் ஆஃப் த பெனிஃபிஷரின்னு சொல்லுவோம். ஐயா சொன்ன மாதிரி வேதம் அப்படின்னா எண்டு, அதாவது நாலேஜ். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தது, காலேஜில் படித்தது, மற்றவங்ககிட்ட கற்றுக்கிட்டது எல்லாமே இட்ஸ் நாலேஜ். எண்ட் ஆஃப் தி நாலேஜ் தான் வேதம்னு சொல்லுவோம். வேதம் ஒருத்தர் படிக்கிறாங்கன்னா அதுதான் நாலேஜோட கடைசி இது. ஓகேங்களா? அதாவது வேதாந்தா அப்படின்னா எண்ட் ஆஃப் தி நாலேஜ். நீங்கள் வேதம் படிச்சீங்கன்னா இதுதான் லாஸ்ட் நாலேஜ். இதுக்கு மீறின நாலேஜ் எதுவுமே கிடையாது. ஒன்று இது படிச்சாச்சு அப்படின்னா மற்றது எல்லாம் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் தி நாலேஜ் இஸ் வேதாந்தா, அதுதான். அப்புறம் வந்து இந்த ஒன்று நேம் பாப்பா சொன்னாங்க இந்த ஒரு வாரம் இல்லை உண்மையிலே வந்து 2 வாரத்தை பேசினாலும் வந்து கவனிச்சு, அதாவது ஒரு வாரத்தில் வந்து இந்த உலகத்தில் நான் இருந்துட்டேன், வெளியே போகும்போது இதே உலகத்தில் நான் இருக்கணும் அப்படின்னு ஐ மீன் அந்த மாதிரி ஏன்னா வெளி உலகம் போகும்போது என்னன்னா நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிற, ஆனால் நான் மாறாமல் இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு குருக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டாங்க. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஐயாவே பார்த்தீங்கன்னா நான் குரு அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்கு இல்லை, கடவுளுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த பணியை செய்யறது கொடுத்ததுக்கு. அதாவது ஆன்மீகத்தில் வரும்போது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிராட்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஓகே, எல்லாருமே நீங்கள் சொன்னீங்க, இவரும் ஐயாவோட பூஜைக்கு போகிறது எல்லாமே சொன்னார். யாரும் இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க, ஆனால் எனக்கு வந்து மைக்கெல்லாம் முடிச்சு நீ மந்திரம் சொல்லு அப்படின்னு உற்சாகப்படுத்தினாரு. சில சீக்ரெட்ஸ் சொல்லித்தர மாட்டாங்க, பட் இங்கே எல்லாமே சொல்லுது. அதாவது கிராட்டிடியூட், அதுதான் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் வந்துச்சு, அதாவது எந்திரிச்ச உடனே உங்களுக்கு நாங்கள் சொல்றது அது மாதிரி சொல்லுவேன் நான். ஒரு கிராட்டிடியூட் இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்ததுக்கு நன்றி, அது மாதிரி இந்த மாதிரி பூவை கொடுத்ததுக்கு நன்றி, அந்த நன்றி தான் ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா லவ் வந்துடும். இந்த குரு சிஷ்யாவோட அந்த பாண்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கிராட்டிடியூட் தான் இருக்கும். அடுத்து வந்து பாண்டிங், லவ் வந்துடும். லவ் வந்துடுச்சுன்னா டிவோஷன் எனக்கு பக்தி, குரு மேல ஒரு பக்தி வந்துடும். ஓகே, பக்தி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சரண்டர் ஆயிடும், குரு கிட்ட சரண்டர் ஆயிடும். சரண்டர் ஆயிடுச்சுன்னா ஃபெய்த், அவர் சொல்றதா உண்மை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நமக்கு ஃபெய்த் வந்துடும். ஃபெய்த் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும், மிராக்கிள் நடக்கும். ஓகேங்களா? மிராக்கிள்னா இவர் மட்டும் எப்படி அப்படி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இவருக்கு மட்டும் எல்லாம் இப்படி நல்லா நடக்குது, இவர் மட்டும் எப்படி இப்படி இருக்கிறாரு, உங்ககிட்ட ஒரு டிஃபரன்ஸ் இதுதான். அதுக்கு எல்லாமே வந்து என்னது மூலம் அது என்ன அப்படின்னா கிராட்டிடியூட், நன்றி செலுத்துது. அது எல்லாமே நல்லா பண்ணீங்க, அவரே வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். இந்த மாதிரி எனக்கு வேலை கற்றுக் கொடுக்குற ஒரு இதை வந்து எனக்கு கடவுள் கொடுத்தாரு, அதுதான் கிராட்டிடியூட். அங்கிருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அந்த நன்றி கடன் வந்துச்சு அப்படின்னா மிராக்கிள் வந்து நம்ம லைஃப்ல நடக்கும். அதை நீங்க வந்து பார்க்கலாம். அப்புறம் ஐயா வந்து இந்த பிராரப்த கர்மா அதெல்லாம் சொன்னாங்க. நானும் வேதம் படிச்சுட்டு இருக்கனால வந்து எனக்கு அது புரிஞ்சது. நீங்க சொன்னது பிராரப்த கர்மா. இப்ப நம்ம இந்த இப்ப கஷ்டப்படுறோமோ சந்தோஷமா இருக்கிறோமோ அது எல்லாமே நம்ம பிராரப்த கர்மா தான். நம்ம செஞ்சது தான் நமக்கு திருப்பி கிடைச்சிக்கிட்டு இருக்கு இந்த இதுல. கரெக்டுங்களா? பிராரப்த கர்மா. ரெண்டாவது வந்து சஞ்சித கர்மன்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஆகமி கர்மா. ஓகேங்களா? இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறது நம்மளோட பிராரப்த கர்மம். இப்ப செய்யறது வந்து சஞ்சித கர்மாவை மாறும், சஞ்சித கர்மம் ஆகமி கர்மாவும் மாறும். ஏன்னா இதுதான் எனக்கு அந்த இது. ஸோ கர்மா சஞ்சித கர்மம் அது கர்ம மூட்டை பிராரப்த, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் துகளா விழுந்து அந்த வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க அதுக்கப்புறம் செய்து திருப்பி அதனால வந்து இப்ப செய்யறத கரெக்டா செஞ்சுட்டீங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு அதாவது நம்ம பகவத்கீதை ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிப்பட்ட அர்ஜுனருக்கே வந்து 3000 பிறவி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுற பகவத்கீதை. ஓகேங்களா? அவள் அதாவது குரு சிஷ்யன் அவ்வளவு ஒரு இதா இருந்து அவ்வளவு பிறவி எடுத்துதான் அவரால் மாற்றம் லிபரேஷன். பட் நமக்கு இந்த வயசுலேயே வந்து குரு ஐயா மூலம் நமக்கு வந்து பிரம்மம்னா என்ன, அந்த வித்யா பிரம்ம வித்யா எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடைக்குது. பிடிச்சிக்கோங்க. என்ன சொல்றது, அவர் ஏதோ சொன்னார், சாணக்கு ஏதோ அந்த தம்பி ஏதோ சொன்னாரு,
மறந்துட்டேன். இஸ் எ கிங் மேக்கர். அதாவது இவர் வந்து கிங்கு உருவாக்கலாம், நிறைய கிங்கு வந்து உருவாக்கிட்டு இஸ் எ கிங் மேக்கர். ஓகேங்களா? சாணக்கியன் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாணக்கியன் சொல்லிட்டு தினத்திற்கு பல வருஷம் எல்லாம் பிறந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். 50 எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. ஒரு 3 சாணக்கியன் சொல்லி வரும். ஏன்னா சாணக்கியா வந்து அவர் வந்து கிங்கா இருக்க மாட்டாங்கன்னா கிங்கு நிறைய அரசர்களை உருவாக்கி இருக்காரு. அந்த மாதிரி நிறைய ஆசான்களை உருவாக்க போகிற, ஏன்னா நீங்க சொல்ற அந்த ஃபீட்பேக்ல இருந்து எனக்கு அந்த ஒரு இது உள்ளுக்குள்ள இருந்து வருது. ஸோ ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு அழைச்சதுல ஐயா, ரொம்ப திருப்தியா இருக்கு. நீங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த இந்த டீச்சிங், இந்த வேதிக் ரிசர்ச் சென்டர் வந்து ஏதாவது உதவி தேவைப்பட்டால் எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். நன்றி. நன்றிங்க ஐயா. ஆக்சுவலாக நாங்கள் ஒரு இதுக்குன்னு ஒரு சில இதில் வச்சுருக்கோம். நிறைய அன்பர்கள் கேட்பாங்க, தேவை இருக்கும்போது நாங்கள் பயன்படுத்துகிறோம். யாருக்கும் நாங்கள் கேட்கறதே இல்லை. எங்கள் குருநாதரோட சொல்லி தான் அனுப்பிச்சாரு, நீ வெளியில் போகிறப்பா எல்லோரும் என்னோட படித்த எல்லா நண்பர்களும் கேட்பாங்க, எப்படிப்பா ரன் பண்ணுறேன், இது எப்படி உன்னால் செய்ய முடியுது இதெல்லாம் கேட்பாங்க. அது இறைவனுடைய குரு ஆசீர்வாதம், இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். இது என்னால் நான் நினச்சி செய்ய முடியாது. அதே போல் எங்கள் குடும்பம் நினச்சி செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாது. இது இறைவனால் நிகழ்த்தப்படுவது அப்படிங்கிறத நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன். என் குரு வெளியில் வந்து சொன்னார், கோ அண்ட் டோன்ட் ஆஸ்க் எனிதிங் ஃப்ரம் எனிபடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னார், இது கம் அண்ட் கிவ் டேக் எஸ் ஈஸ்வர பிரசாதம். நீங்கள் யார்கிட்ட இப்போ எதுவும் கேட்காத, பட் அவளா கொண்டு கொடுத்தாங்க, இது அதையும் கூட ஈஸ்வர பிரசாதமா பகவான் தான் கொடுத்தாருன்னு தான் ஏற்றுக்கிறத தவிர ஏதோ வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு, அதாவது அது என்ன ஆகுனாக்கா அது கூட ஒரு பந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சில வசீகர் சொன்னார். அதனால உங்களுடைய அன்புக்கும் நாங்கள் தேவைப்படும் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிப்போம். தேவை இப்பொழுது எங்கள் நிறைவாக இருக்கின்றோம். அந்த நிறைவு குருவும் இறைவனும் எங்களுக்கு கொடுத்தது. முன்னாடி கூட ஐயா கேட்டாங்க, ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஐயா ஏதாவது உதவி ஏதாவது தேவைப்பட்டா நீங்கள் தாராளமாக கேளுங்க அப்படின்னாரு. இப்போ நாங்கள் நிறைவாக இருக்குங்க ஐயா. இந்த குறை அப்படி ஏதாவது இந்த கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு இந்த குருகுலை நாங்கள் ஆரம்பிச்சு. இந்த குருகுலை ஆரம்பித்து நாங்கள் இதனால் வரைக்கும் நாங்கள் யாருக்கிட்ட எதிர்க்காம போய் இறைவனுக்கு போய் கையேற்ற வைக்கல. அது வந்து இறைவனுடைய ஆசீர்வாதம் தான். இது எப்படி நடக்கிறது அப்படின்னாக்கா அது எனக்கும் தெரியாது. ஒரு பிரார்த்தனை பகவான் கிட்ட பாதத்தில் வைக்கிறது ஒன்று தான். என்னை நம்பி வந்த குழந்தைகளுக்கு 3 வேளை உணவு குறை இல்லாமல் எனக்கு அனுப்புறேன். அவ்வளவுதான் நான் கேட்பேன். படிப்பு நான் கொடுத்துறேன். எனக்கு நிறைய கொடுத்துட்டீங்க குரு மூலமா. அது எஜுகேஷன் வேத கல்வியை நான் கொடுத்துறேன். அதுக்கு நான் கேரண்டி. உணவு கொடுக்கணும். உணவு கொடுக்கணும்னாக்கா அதுக்கு வந்து பணம் வேணும். பணம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் பண்ண முடியாது. எல்லாரும் வெளியில் பெருமையை தான் பேசலாமே தவிர பணம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் ஒன்றுமே பண்ண முடியாது. பணம் வேணும் தான். அப்போ அந்த பணம் இல்லாமல் இதை நான் ரன் பண்ண முடியாது. ஆனால் இறைவன் வந்து எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் அனுகிரகம் பண்ணிடுறார். அது நடக்கிறது. அப்போது நான் நினைப்பேன், இது எப்படி இது எல்லாரும் கேட்பாங்க. ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவான், ஒரு 3 மாதத்துக்கு நாங்கள் விழா பண்ணுறோம். அந்த விழா பண்ணும்போது கூட இது எங்கிட்ட இருக்க ஒரே ₹1 தான் இருக்கும். அக்கௌண்ட் எல்லாம் 0 தான். எல்லாம் கேட்பாங்க, ஓ தயாதாசன் ஐயாவுக்கு அமெரிக்காவிலிருந்து வருது, லண்டன்லேருந்து வருது, அதனால அவர் நல்லா பண்ணுறாரு செய்கிறாரு. இல்லாட்டி இந்த கேம்ப்லாம் பண்ண முடியும், நாங்களே என்னமோ கேம்ப் பண்ணோம், நாங்களும் குழுவில் நடத்துகிறோம். எனக்கு தெரிஞ்சு நிகழ்த்தவங்கள எல்லாருமே பாதியோட பிரேக் அவுட் முடியல. ஒரு நாளையெல்லாம் கேட்பாங்க என்கிட்ட, நீங்கள் எப்படி திடீர்னு நினச்சா கேம்ப் பண்ணுறீங்க, நினச்சா நீங்கள் குருகுல பண்ணுறீங்க, நினச்சா ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க. எல்லாரும் என்ன சர்க்கிள் என்னோட நண்பர்கள் கூட படித்தவங்களாம் கேட்பாங்க, ஹவு கேன் யூ மேனேஜ் ஆல் த ப்ரோக்ராம்ஸ், வேறு அப்படின்லாம் கேட்டால் அதுக்கு ஒரே பதில் ஈஸ்வரன் தான், பகவான் அவ்வளோதான். அதே சமயத்தில் இதெல்லாம் வந்து இறைவன் அந்த மாதிரி நடத்துறாரு. அதனால அந்த மாதிரி இதுவரைக்கும் நடந்திருக்கு. இந்த 3 வருஷ காலத்தில் நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு, எங்கள் குழந்தைகள் நான் சொல்லுவேன், என்னுடைய மாணவர்கள்லாம் சொல்றது இல்லை. அதனால எங்கள் குழந்தைகளுக்கு வந்து அந்த உணவுக்கு வந்து அந்த குறை இல்லாமல் வச்சிருக்காங்க. அதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அது மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். இப்போ நான் பிரார்த்தனை பண்ணுறேன், வேற எதுவும் நான் கேட்கறது இல்லை. ஈவன் நோட்டு புக்கு எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா, அதுக்கு நீங்கள் அந்த சக்தி கொடுத்துருக்கேன்.
அதனால தேவைப்படுறது எல்லாமே உங்கள் குழந்தைகளுக்கென வயிற்று நிரம்பினாக்கா அப்புறம் அறிவு வேலை. வயிற்று பசியோட விவேகானந்தர் சொன்ன மாதிரி முதல்ல மனுஷனுக்கு முதல்ல சோறு கொடுக்கும். பாரதியார் சொன்ன மாதிரி தான் இந்த வாழும் மனிதனுக்கெல்லாம் முதல்ல உணவு தான் முக்கியம். தனியொரு மனிதனுக்கு உணவில்லைன்னு ஜெகத்தினை அழைத்திடுவோம். அந்த மாதிரி நான் என்னோட பிரார்த்தனை தான், என்னுடைய பிரார்த்தனை இதுதான். எல்லாரும் எங்கிட்ட சொல்லுவாங்க, எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, அதுன்னு அதை பற்றி நாங்கள்லாம் வேலை பண்ணிக்கிட்டதே கிடையாது. இது எப்படி நடக்கிறதோ, இந்த இறைவன்கிற ஆற்றுல விழுந்திருக்கோம், அந்த ஆற்றுலோட நாங்கள் போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான். அந்த பக்தி, அந்த சிறந்த பகவான் கொண்ட அந்த அன்பு, அதுவே வழி நடத்துறது. அது மாதிரி எங்களுக்கு தேவை இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் கேட்டு உங்களுடைய செய்யக்கூடிய கூட உபயோகமாக இருக்கணும்னு நாங்கள் நினைப்போம். நாங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் கூட அது எப்படி உபயோகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அது தேவை கூட நாங்கள் பயன்படுத்திக்குவோம். நன்றி, மிக்க நன்றி. அடுத்து நம்முடைய எங்கள் மீது ரொம்ப அன்பு பாசப்பட்ட டாக்டர் ஐயா 2 வார்த்தை குழந்தைங்க மேலே. வணக்கம். வாய்ப்படைத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் குழந்தைகள் நல மருத்துவராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வார்த்தை சொல்லும்போது நான் முக்கியமாக ஒரு வார்த்தை அழுத்தமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். குழந்தைகள் நல மருத்துவராக பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்னு தான் சொன்னேன். அனைத்து மருத்துவர்களும் அவங்க செய்யறது ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ்னா என்ன அர்த்தம்? டூயிங் சம்திங் அகெயின் அண்ட் அகெயின் இட் பெட்டர். மேற்கொண்டு உயர்வடைகிறதுக்காக செய்யறது. நான் குழந்தை மருத்துவராக பயிற்சி அடைந்து விட்டேன் அப்படின்னு என்றைக்குமே என்னால் சொல்ல முடியாது. வாழ்க்கை அப்படிதான். வாழ்க்கை ஒரு பயிற்சி. வாழ்க்கைங்கிற பயிற்சி நம்ம டெய்லி என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிறத செறிவடைய தான் வாழ்க்கை பயிற்சிங்கிறது எண்ட் ஆஃப் த நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஸ்டேஜ் அடையும். அதுக்கப்புறம் ஆன்மா வேற ரூபத்தை எடுத்து ட்ராவல் பண்ணும்போது இந்த பயிற்சி அந்த ஆன்மாக்கு அடுத்த ரூபத்தில் அது இதுவாகும். இதுதான் இயற்கையின் நீர். இது நான் சொல்ல முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க, ஸ்வல்பம் அபியாசிய தர்மஸ்ய திரயத்தே மகத்தோ பயம். அதாவது நீங்கள் செய்யும் ஒரு துளி தர்மம் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான பயமான இறப்புங்கிற பயத்தை போக்கும் அப்படின்னா. நம்ம இறப்பை பற்றி பெரும்பாலும் யோசிக்கிறது இல்லை. ஆனால் பிலாசபர்ஸ், அதாவது தத்துவ ஞானிகள் அனைவரும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம டெய்லி நிமிடத்துக்கு இறப்பை பற்றி யோசிக்கணும், இறப்பை நோக்கி தான் பயணிக்கணும். இறப்புங்கிறது என்னைக்கு வேணா எந்த நொடி வேணா நிகழலாம் அப்படிங்கிறத மனசு வச்சு அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கை முறையை சீர்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வாழ்க்கை முறையை சீர்படுத்திக்கிறதுக்கான முதல் படி தான் இறை வழிபாடு. நம்ம எந்த இறையை வழிபட்டாலும் இறை வழிபாடுங்கிறது நான் எதற்கும் காரணம் இல்லை, நான்கிறது ஒன்று இல்லை. எல்லாம் நடப்பதற்கு என் மூலமாக நடக்கிறது. நான் ஒரு புல்லாங்குழல், என் மூலம் இறைவன் காற்றை ஊதுகிறார், அதனால் இசை ஏற்படுகிறது. நான் ஒரு கருவி மட்டுமே அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக ஆரம்பிக்கிற முதல் படிதான் கல்வி. கல்வியில சிறந்த கல்வி வேத கல்வி. இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் ஓம்ங்கிற நாதத்திலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்டாக அந்த ஓம்ங்கிற நாதத்திலிருந்து தான் எல்லா விதமான வேதங்களும் ஆரம்பிக்கும். எந்த வேதத்தை சொல்ல ஆரம்பித்தாலும் முதல்ல சொல்ற வார்த்தை ஓம்.
நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து ஒரு பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். உங்களுடைய மூச்சு ஒவ்வொன்றும் உள்ள போய் வெளியே வரும்போதும் ஓங்கிற வார்த்தையை நாதமா மனதில் வச்சு செயல் செஞ்சீங்கன்னா நீங்க செய்ய சிறப்பாக இருக்கும். மூச்சு காற்று இல்லாம வாழ்க்கை இல்லை, அதே மாதிரி ஓம் இல்லாம வாழ்க்கை இல்லைங்கிற மாதிரி உங்க மூச்சு காற்றுக்கு ஈக்குவலா ஓம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செயல் சிறக்கும். உங்களுடைய செயல் சிறக்குதுன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க பயனடைவாங்க. சுற்றி இருக்க பயனடைந்தாங்கன்னா இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் பயனடையும். ஒரு குடும்பம் பயனடைந்ததுன்னா ஒரு ஊர் பயனடையும், ஒரு ஊர் பயனடைந்ததுன்னா ஒரு நாடு பயனடையும், ஒரு நாடு பயனடைகிறது இந்த உலகத்துக்கு முழுமைக்கும் பயனாக இருக்கும். மூணாவது நான் சொல்ல வர பாயிண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான பாயிண்ட். நெக்ஸ்ட் டைம் நான் அந்த பக்கம் தரலாம் இருக்கேன். இந்த டைம் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். வேதம் கத்துக்கிறதுங்கிறது உட்பட எதுவுமே வந்து கர்ம வினைப்படி ஏற்படுத்தலாம். இந்த தடவை எனக்கான கர்ம வினை வந்து என்னை இந்த பக்கம் வச்சிருக்கு. நான் அந்த பக்கம் தான் உட்காரணும்னு நெக்ஸ்ட் டைம் என்னோட கர்ம வினை இருந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரொம்ப நன்றி விஜி, ரொம்ப நன்றி. இப்பொழுது பேர் சொல்ல ஒருத்தராக ஒரு சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு சேர்க்கிறேன். தர்மோ ரக்ஷதி ரட்சிதக, தர்மத்தை காப்பவர்களை தர்மம் காப்பாற்றும். Picture
परिप्रापणाय शोक निवारणाय सुभिष परिप्रापणाय दीनजन उद्धारणाय दीनजन उद्धारणाय गुरुसेवाकं 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 गुरुसेवा भारतदेशहिताय वरदारि महा अनिषेवित भारतदेशहिताय